கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு சிறிய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து மத்தாயா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் தன் சீஷர்களும் அவர்கள் படகில் பிரயாணம் பண்ணும்போது நடக்கிற ஒரு காரியங்கள். அப்பொழுது எல்லாம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், தன்னோட 12 சீஷர்களும் இருக்கிறாங்க. அந்த படகில் போயிட்டு இருக்கிறாங்க. படகில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புயல் காற்று எழும்பும் பொழுது அந்த சம்பவத்தில் அந்த 25ஆம் வசனத்தில் மேத்யூ 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டு ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்போ ஆண்டவர் உடனே எழுந்து அவர்களை அதட்டி அவர் சொன்னார், அந்த காற்றும் கடலையும் அந்த கொந்தளிப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இறையாதே அமைதியாக இரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அங்கே காணப்படுகிற சூழ்நிலைகள் அது தலைகீழாய் மாறினது என்று சொல்லி பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான உபதிரவங்களை, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான அலைகள் போல காணப்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களோட வாழ்க்கையில் உங்கள் எல்லா பிரச்சனையை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, இறையாதே அமைதியாக இரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சீஷர்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை இருக்கிறோமா, இல்லை இன்னும் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். இந்த நாளில் கூட நம்ம ஏன் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய போராட்டங்கள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கூட நம்ம இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி அலைகளை போல பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் கூப்பிடுகிற தூரத்தில் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் பல உள்ளவர்களாய் இருக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாய், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், ஆண்டவரோட ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அவருக்குள் அந்நியத்தை இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிற தெய்வனாக இருக்கிறார்.